சொல்லலாம் சார். சார், மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி தாலுக்காவில் அரிகரன் கூடல்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் மாரியப்பன் மகன் மோகனக்கண்ணன் சொல்லிட்டு இன்றைக்கு பூம்புகார் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிவேதா முருகனுடைய நிவேதா டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவராக இருக்கிறார். அந்த மினி பஸ்ஸில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற அந்த மாணவிகளை இவர் லவ் பண்ணி அந்த ஒரு பெண்ணை, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போயிருக்கிறார். இவருக்கு 40 வயசு, அந்த பெண்ணுக்கு 21 வயதுங்க. இதில் பொறையார் காவல் நிலையத்தில் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். விமன் மிஸ்ஸிங் போட்டிருக்கிறாங்க. அந்த பெண்ணை அழைத்து சென்று அந்த பெண்ணுக்கு தாலி கட்டி அதை வலைதளங்களில் போட்டிருக்கிறாங்க. மீண்டும் நம்ம பொறையார் காவல் நிலையத்திற்கு சென்று இது போல் இந்த தேடிக்கிட்டு இருந்த அந்த பெண்ணை திருமணம் செய்து அந்த திருமணம் செய்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காருன்னு சொல்லி திரும்பவும் நம்ம புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அவனை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இதோட 12 நாட்கள் ஆகுது. இதில் இந்த மோகனக்கண்ணனுக்கு 5க்கு மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதில் ஒருத்தருடைய திருமணமான ஒரு 2 குழந்தைகளோடய அவர் அழைச்சிக்கிட்டு இங்கே குடும்பம் நடத்தியிருக்கிறாரு. இப்படி ஒரு பெரிய அளவில் நிறைய பெண்களை அந்த மோகனக்கண்ணை பாதிக்க வைத்திருக்கிறாரு. எப்படிங்கிற ஒரு விசாரணை போலீஸில் தெரிய வருது. அதில் சீர்காழி, தில்லையாடி, பூம்புகார், எடுத்துக்கட்டி, ஆயப்பாடி இப்படி போன்ற அந்த கிராமங்களில் நிறைய பெண்களுக்கு வலை விரித்து நான் அவனில்லை என்று சொல்லக்கூடிய அந்த படத்தை போலவே இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு 12 நாட்களாக தொடர்ந்து காவல் நிலையத்திற்கும் வீட்டுக்கும் தொடர்ந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். காவல்துறை அதிகாரிகளும் முயற்சி எடுக்கிறாங்க. அதில் எந்த விதத்திலுமே அவன் அகப்படலை. அதனால் இன்றைக்கு மரியாதைக்கூடிய நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவரை சந்தித்து முறையிட்டு இதில் ஒரு ஸ்பெஷல் டீம் அப்பாயின் பண்ணி அவனை உடனடியாக பிடிச்சிட்டு வரணும். இவன் மேலே 1க்கு மேற்பட்ட திருமணம் செய்திருக்கிற அந்த விஷயம், இதை எல்லாவற்றிலும் அவன் மீது வழக்கு பதிவு செய்து இப்போது போட்டிருக்கிற அந்த எஃப்ஐஆரை ஆல்டர் பண்ணி இவர்களை கைது செய்யணும். இந்த பெண்ணை மீட்டு தரணும். இந்த பெண் எடுத்து சென்றிருக்கிற ஒரு 7-8 பவுன் நகையையும் மீட்டு தரணும்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி எஸ்பிகிட்ட பேசியிருக்கிறோம். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். கிராமம் ஒரு பதற்றமான சூழல் இருக்குது. எந்த நேரத்தில் வேணுமாலும் அந்த கிராமத்தில் போராட்டங்கள் நடைபெறலாங்கிற ஒரு சூழல் இருக்குது. எனவே இவைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு 5க்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து தன்னுடைய வயதுக்கு மூத்த 40 வயது உடையவன் ஒரு 20-21 வயசில் உள்ள ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போயிருக்கிறான். இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.